ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்கிட்ட ஒரு விஷயத்தை மனம் விட்டு பேசுறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். யாருக்கிட்டையும் சொல்லாம நான் சொல்றதை மட்டும் கவனமாக தனிமையில் பொறுமையாக கேட்டு முடி. நிச்சயமா நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்த போகிறேன். உன் மனசுக்கு எது அடையாளம்னு எனக்கு தெரியும். எப்போதுமே மனிதாபிமானமும் இரக்கமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான ஓ நல்ல மனசுக்கு தான், ஓ நல்ல குணத்துக்கு தான் இப்போது ஒரு அதிசயத்தை நடத்த வந்திருக்கேன். கடலுக்கு அழகு அலை மட்டும் இல்லை, அந்த அலைக்கடல் தானே கடலுக்கே அடையாளமாக இருக்கு. வெறும் கடலாக மட்டும் இருந்ததுன்னா யாரோ அதை அவ்வளோ அழகாக பார்த்து ரசிக்க வரப்போறதில்ல. அந்த கடலில் நடுவில் இருந்து எழுந்து வரக்கூடிய அலைகள் மீண்டும் அந்த கரையை ஒட்டிட்டு மறுபடியும் ஓடி ஓடி வர்றது தானே பார்க்குறதுக்கு ரொம்ப ரசிப்புத்தன்மையாக சுவாரஸ்யமாக இருக்குது. அதே போல தான் ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா பொறுமையா பண்போட பேசுறதும் மனிதாபிமானத்தோட இரக்கத்தோட நடந்து கொள்வது தான் மிக அழகாகவும் நல்ல குணமுள்ளதாகவும் அடுத்தவங்களுக்கு அடையாளமாகவும் இருக்கும். அந்த நல்ல குணத்தை தான் உனக்குள்ள எப்பவுமே வச்சுக்கோன்னு சொல்றேன். நீ என்னை வணங்குற, இந்த வராகி அம்மாவை வழிபடுகிறாய் இல்லைங்கிறது எனக்கு முக்கியமில்லை. தெய்வத்தை தேடி வந்தாலும் சரி வராட்டியும் சரி, யாரையும் ஏமாத்தாம யாருக்கும் கெடுதல் செய்யாம எந்த மனிதன் வாழ்கிறானோ அவனுக்கு எல்லா நன்மைகளையும் நான் நடத்துவேன். நீயே பார்த்துருப்ப, இந்த உலகத்துல தெய்வம் இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இருக்குன்னு சொல்றவங்கள எத்தனையோ பேர் தப்பும் தவறும் செய்பவர்களாக இருக்காங்க. தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்கள எத்தனையோ பேர் நல்லது செய்கிறவங்களாகவும் நன்மைகளை செய்பவர்களாகவும் இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், தெய்வம் இருக்கு இல்லை நம்புறான் நம்பலை அதெல்லாம் விஷயம் இல்லை. யார் ஒருவன் நல்ல மனசோட மற்றவங்களுக்கு நல்லதை செய்கிறாங்களோ அவர்களுக்கு உரிய நன்மைகளை இந்த வராகி அம்மா நிச்சயமாக செய்வேன் என்று சொல்லவே. இப்போ புரிஞ்சுக்கோ, என்னை நம்பாதவர்களுக்கே நான் ஓடி ஓடி நல்லது செய்வன சூழ்நிலையாக இருக்கும்போது என்னையே நம்பி வணங்குகிற நல்ல மனம் கொண்ட நல்ல குணம் கொண்ட நல்ல பிள்ளையான உனக்கு நான் எதுவும் செய்யாமல் இருப்பேனா? இதோ உனக்கானதை செய்வதற்காக ஓடி வந்துட்டேன். உனக்கு எது வேணும்னாலும் என்ன நடக்கணும்னாலும் இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து கேளு. தேவையில்லாமல் யாரையும் நம்பி நீ களத்தில் இறங்காதே என் செல்லமே. ஏன்னா எந்த விஷயமோ எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் நீ தைரியமாக செய். உனக்கு துணையா நான் இருக்கேன்னு சொல்கிறவங்க அது தப்பாக நடக்கும் போதோ அல்லது முடியும் போதோ நான் அப்போவே சொன்னேன் நீ தான் கேட்கலன்னு சற்றும் யோசிக்காமல் பழிய தூக்கி உன் மேலே போடவும் தயாராக தானே இருக்கிறாங்க. பேச்சு துணைக்கு யார் வேணும்னாலும் வருவாங்க. கூடி பேசி சிரித்து பொழுது போக்குறதுக்கு உன் கூட யார் வேணும்னாலும் இருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே உன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கேட்டு நீ புலம்பி அழுகும்போது உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்குன்னு ஒரு நம்பிக்கையான நல்ல மனிதர் கிடைப்பதுங்கிறது ஒரு பெரிய வரம்தான். ஆனால் அப்படி உனக்கான கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் நம்பிக்கையான உறவாக இந்த வராகி அம்மா நிச்சயமாக இருப்பேன். அது மட்டுமல்ல, உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நிச்சயம் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. எப்போவுமே யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கிட்டினா நீ எந்த சூழ்நிலையிலும் ஏமாந்து போக மாட்ட. அதை விட்டுட்டு அவங்க நல்லவங்களாக இருக்காங்க, அவங்க சொன்னால் செஞ்சிருவாங்க, இவங்க செய்கிறதெல்லாம் சரியாக இருக்குன்னு எப்போது நீ மனிதர்களை நம்ப ஆரம்பிக்கிறியோ, மனிதர்களிடம் எதிர்பார்ப்பை வச்சுக்கிறியோ, அப்போதே ஏமாந்து போகத்தானே ஆரம்பிக்கிறாய். நீ வாய் திறக்க வேண்டிய இடத்துல வாய் திறக்கலைனா அதுவே உன் தோல்விக்கான அடையாளம்தான். எப்போ எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல பேசாமல் இருக்கணுன்ற அந்த விஷயங்களை கற்றுக்கோ. மரண வாயில் நின்றால் கூட எதிரி கண் முன்பாக நீ அழுகக்கூடாது. ஏன்னா உன் எதிரி எதிர்பார்ப்பதே அதுதானே. நீ கவலைப்படணும், கண்ணீர் வடிக்கணும், அதை பார்த்து அவன் ரசிக்கணும்னு நினைக்கக்கூடிய சில எதிரிகளும் துரோகிகளும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறது தெரியாமல் நீ கவலையையும் கஷ்டத்தையும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிற. முதல்ல உன் பிரச்சனை என்ன, உன் கஷ்டம் என்ன, நீ எதுக்காக கவலைப்படுறன்றத எந்த மனிதர்களிடமும் யாரிடமும் போய் பேச வேண்டாம். இப்போது கூட அதனால தான் இதை உன்னை தனிமையில் கேட்க சொன்னேன். ஏன்னா நீ எப்போ என்ன நினைக்கிறன்றதை எல்லாருக்கும் சொல்லிடுற. ஆனால் அதை கேட்குற மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை அல்லவா? 10 பேர்கிட்ட நீ ஒரு விஷயத்த சொல்கிறனா
அதில் 2 பேர் தான் உனக்கான நல்லது நினைக்கிறவங்களா இருக்காங்க. மிச்சம் 8 பேர் உனக்கு நல்லது நடந்தா பொறாமப்படுறவங்களாவும், கெட்டது நடக்கும்போது நீ செஞ்ச தவறுக்கு தண்டனைன்னு உன்னை கரிச்சு கொட்டுறவங்களாவும் குறை சொல்றவங்களாவும் தான் இருக்காங்கன்றது இன்னுமே உனக்கு தெரியலை என் செல்லவே. கூடிய சீக்கிரம் யார் அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன பண்றாங்கன்றதெல்லாம் உனக்கு நான் தெளிவாக தைரியமும் இருந்தா அது உனக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும். பேசுற வார்த்தைகள்ல பணிவு இருக்கலாமே தவிர திமிரும் தலைக்கணமும் கௌரவமும் இருக்கவே கூடாது. எப்பவுமே நீ எவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு போனாலும் எல்லார்கிட்டையும் தாழ்மையா பொறுமையா பணிவா பேச கத்துக்கோ. அதுதான் உன்னை உயர்வான இடத்துல உட்கார வைக்கும். சில பேர் எல்லா தவறையும் சிறப்பா செஞ்சுட்டு அப்புறம் நான் அதை செய்யவே இல்லை, நான் செஞ்சது சரிதான்னு தன்னுடைய பேச்சு திறமையால் நியாயப்படுத்த பார்ப்பாங்க. அவங்க கிட்ட நீ விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சினா அப்புறம் வாழ்நாள் முழுவதும் நீ விட்டு கொடுத்து வாயடைச்சு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஒருத்தவங்க செஞ்சது தவறு தப்புன்னு தெரியும் போது நீ தைரியமாய் அதை எடுத்து சொல்லு. முடியலை, அவங்க சொல்ல விடமாட்டாங்க, தடுக்கிறாங்க, மறுக்கிறாங்கன்னு தெரிய வரும்போது அவர்களிடம் பேசுவதையே குறைச்சிக்கோ என் செல்லமே. நீ ஏன் தேவையில்லாமல் அவங்க கிட்ட பேசணும் பழகணும், அவங்க செய்கிற தவறுக்கெல்லாம் சரி சரின்னு ஏற்றுக்கிட்டு போகணும். நல்லவர்களை ஏற்றுக்கோ, கெட்டவர்களை நிராகரித்து கடந்து போக கற்றுக்கோ. நீ படிக்கலை, மதிப்பெண் குறைவாக வாங்குற, உனக்கு திறமை இல்லை, உன்கிட்ட அழகு இல்லை, என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீயாகவே குறைவாக மதிப்பிட வேண்டாம். உண்மை என்னன்னா படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை. திறமை இருந்தால் நிச்சயமாக உன்னால் சாதிக்கவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். படிப்பு என்கிறது ஒரு மேலோட்டமான விஷயம்தான். எல்லாம் படித்த அறிவாளிகள்லாம் நல்ல நிலைமையில வந்துடுறாங்களா, இல்லை நிறைய சம்பளமும் நிறைய வருமானம் தான் வச்சுருக்காங்களா? சாதாரணமாக படித்தவனும் சராசரியாக படித்தவனும் தான் 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளியாக இருக்கான். நல்லா படித்து முதல் மதிப்பெண் வாங்குறவங்க கூட எத்தனையோ பேர் சம்பாதிக்க முடியாமல் தகுதி இருந்தும் திறமை இருந்தும் சமாளிக்க முடியலைன்னு சொல்லக்கூடியவர்களாகத்தானே இருக்காங்க. இப்போ புரிஞ்சுக்கோ, படிக்கிறதுன்றது நல்ல விஷயம், நிறைய மதிப்பெண் எடுக்கிறது நல்ல விஷயம், நல்லா பேர் வாங்குறதுன்றது அதை விட நல்ல விஷயம். ஆனால் எப்போதுமே படிப்புனால நான் குறைஞ்சிட்டேன், அழகுனால நான் குறைஞ்சிட்டேன், எனக்கு பேச தெரியலை அதனால நான் குறைஞ்சிட்டேன்னு உன்னை எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவுமே தாழ்வாக நினைக்கக்கூடாது. ஏன்னா உன்னுடைய புத்திசாலித்தனமும் அறிவும் திறமையும் எல்லாமே இந்த வராகி அம்மா நான் கொடுத்தது. அது ஒருபோதுமே உனக்கு குறைவாக இருக்காது. உன்னுடைய திறமையின் மூலமாகவே நீ நிறைய சாதிக்கும்படியும் சம்பாதிக்கும்படியும் நான் உனக்கு வழிகாட்டுறேன். எப்போவுமே சேர்த்து வைக்க கற்றுக்கோ. நீ சேமித்து வைக்கிற பணமாக இருந்தாலும் சரி, நீ சேர்த்து வைக்கிற பொறுமையாக இருந்தாலும் சரி, பொறுமையும் பொக்கிஷமாக உன் வாழ்க்கைக்கு பயன்படத்தான் போகுது. எப்போவுமே எதுக்காகவுமே நீ வருத்தம் அடையாதே என் செல்லமே. உனக்கு ஒருத்தர் துரோகம் செஞ்சிட்டாரு, கெடுதல் செஞ்சிட்டாருனாலுமே கூட நீ ஏமாத்துறவங்களை பழி வாங்கணும்னு நினைக்காத, யாரையும் சபிக்கவும் செய்யாதே. அதற்கு பதிலாக அந்த பழிவாங்கும் பொறுப்பையும் அவர்களுக்கு கெட்டது செஞ்சதற்கான அந்த தண்டனையும் கொடுக்க வேண்டிய கடமையை என்கிட்ட விட்டுடு. அவர்களை அலட்சிய புன்னகையோடு கடந்து போகக்கூடிய அளவுக்கு தைரியமான பிள்ளையாக இரு. உனக்கு ஒருத்தன் கெடுதல் செஞ்சுட்டான், ஒருத்தன் ஏமாத்திட்டானா அவன் முன்னால் போகிறதுக்கு நீ ஏன் தயங்குற, தலை குனிகிற? தப்பு செஞ்சவனே தலை நிமிர்ந்து போகும்போது தப்புக்குரிய தண்டனையாக நீ ஏன் அதை அனுபவிக்கணும்? நீ எந்த தவறும் செய்யலை, எந்த கெடுதலும் செய்யலை. எப்போதுமே தலை நிமிர்ந்து வாழ பழகு. உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா நிச்சயமாக வழிகாட்டுவேன். உன் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய 3 விஷயங்கள் உன் கூட இருக்கவே வேண்டாம். நம்பிக்கை துரோகின்னு ஒருத்தனை தெரிஞ்ச பிறகு மறுபடியும் அவன் கூட பேசவோ பழகவோ செய்யாத. 2வது, உன் கூட இல்லைனாலும் உனக்கு தூரமாகவே இருந்து உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் புறம் பேசி அடுத்தவர்கள்கிட்ட அவதூறு பேசக்கூடிய சொந்தக்காரங்களையும் உன்னை விட்டு தூரமாக விலக்கி வை. உன் வீட்டில் என்ன நடக்குது, நீ என்ன செய்கிறங்கிறதையே அந்த சொந்தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். அது மட்டுமல்ல, மற்றவங்க மூலமாக உனக்கு வர துன்பம் வேற, பிரச்சனை வேற. நீயே என்ன யாரு இடம் பொருள்னு தெரியாமல் மனசில் பட்டதையெல்லாம் பட்டு பட்டு சட்டு சட்டுன்னு பேசி நீயே கஷ்டத்தை இழுத்து கொள்ளாதே. எந்த இடத்துல எதை பேசணும், எப்படி நடந்துக்கணுன்றதுல எப்பவுமே கவனமாக இரு. நம்பிக்கை துரோகியையும் புறம் பேசும் சொந்தங்களையும் உன்னை விட்டு தூரமாக வச்சுக்கிட்டுனா உனக்கான வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் மிக சிறப்பாகவே நடந்து முடியும். கூடிய சீக்கிரம்
நீ எதிர்பார்க்காத வகையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கப் போறேன். நீ சேர்த்து வைக்கிற உண்மையான சொத்தே நீ செய்கிற தான தர்மம்தான். கிணறு எப்படி இறைக்க இறைக்க நீர் சுரக்குமோ அதே போல நீ செய்கிற தானமும் தர்மமும் இன்னும் இன்னும் உனக்கான சொத்து சுகங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். நீயே பாரு, கூடிய சீக்கிரம் நீ அழகான வாழ்க்கையை அற்புதமாய் ரசித்து வாழும்படி மிக சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தருவேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி போற்றி.